எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகல, வா ஜோ போலாம். ஹோ போயிரு ஹால் டிக்கெட் இல்லாம எக்ஸாம் எப்படி எழுதுறதுன்னு நானும் பாக்குறேன். அட ஆமால, மறந்தே போயிட்டேன். சூர்யாவை பார்த்துட்டு வந்த சந்தோஷத்துல கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. இப்ப நான் அடிக்கிற அடியில நீ எப்படி ஓடுறன்னு பார்க்கலாமா? சரி கோச்சுக்காத ஜோ, முதல்ல ஹால் டிக்கெட் எடு. ஐயோ, ஹால் டிக்கெட் இதுக்குள்ள தானே வச்சிருந்தோம், காணோம். வேற ஜிப்ல இருக்குமோ? ஐயோ, ஹால் டிக்கெட் காணோம். ஒருவேளை நம்ம போன ரெஸ்டாரண்ட்லயே விட்டுட்டு வந்துட்டோமா? இல்ல உள்ளதான் இருக்கும், நல்லா தேடி பார்க்கலாம். சோடா புட்டி, உனக்கு கண்ணு தெரியல நினைக்கிறேன், நல்லா கையை விட்டு தேடி பாரு. ஹே ஜோ, என்னாச்சு? கொஞ்சம் விட்டா பேக்குக்குள்ளேயே தலைய விட்டுருவ போல. ஹேய், ஹால் டிக்கெட் காணோம்டி. என்னது, ஹால் டிக்கெட் காணுமா? ஹே ஜோ, நல்லா தேடி பாரு. ஹே, நல்லா தேடி பார்த்துட்டேன், ஆனா ஹால் டிக்கெட் காணோம்டி. ஒருவேளை போன இடத்துல மிஸ் பண்ணிருப்போமோ? என்ன சொல்ற நீ? ஹால் டிக்கெட் இல்லாம எக்ஸாம் எழுத முடியாதே. ஏய், அதை தான் நானும் யோசிச்சிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்றது? எல்லாம் உங்களால தான். மூடிட்டு நான் காலேஜ்ல இருந்திருப்பேன். இப்போ எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா அவ்வளவுதான். ஜோ, ஏற்கனவே எனக்கு 4 அரியர். இதுக்கு அப்புறமா நான் அரியர் வச்சனவே வீட்ல என்ன கொளுத்தி போட்டுருவாங்க. நான் நல்லா படிச்சு காலேஜ் டாப் ஆகலாம்னு பார்த்தா உங்க கூட சேர்ந்ததுக்கு கடைசில நான் டாய்லெட் கழுவ விட்டுறீங்க போல. ஜோ, இப்போ பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, டைம் ஆயிட்டே இருக்கு. ஹால் டிக்கெட்டுக்கு என்ன பண்றது? அத மட்டும் யோசிக்கலாம். எல்லாம் ஒண்ணா தாண்டி. சூர்யாவுக்காக என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்தல, அதனாலதான் ஹால் டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சு. அப்படி பார்த்தா நீயும் தான் அவருக்காக என்கிட்ட சண்டை போட்ட, அதனாலதான் ஹால் டிக்கெட் மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். இல்லனா ஞாபகமா எடுத்துட்டு வந்திருப்போம். உன்னை யாரடி ஹால் டிக்கெட் வெளிய எடுக்க சொன்னது? பெரிய இவ மாதிரி வெளிய எடுத்து காமிச்சிட்டு இருந்தல, அதான் இப்படி ஆயிருச்சு. நான் எடுத்து வச்சா உனக்கு பத்திரமா உள்ள எடுத்து வைக்க தெரியாதா? ஏய், பண்றது நான் பண்ணிட்டு என்னைய கேள்வி கேக்குற? உன்ன ஏய், உன்ன முடிய பிடிக்கிற வேலை வச்சுக்கிட்டா அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. ஏய், கையடி. இன்னைக்கு உன் கைய முறுக்கல நீ எப்படி எக்ஸாம் எழுதுற நானும் பாக்குறேன். ஏய், எக்ஸாமுக்கு டைம் ஆச்சுடி, நீங்க வேற படுத்தாதீங்கடி இவளுகள. ஏய் ஜோ, இப்போ எதுக்கு பேக் தூக்கி அடிச்ச? ஏடி, ஹால் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணாம ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஜோ, நானும் ஸ்டார்ட் பண்ணு. அங்க போய் இவள ஹால் டிக்கெட் யாராவது வெளிய எடுக்க சொன்னாங்களா? நீயே சொல்லு. ஏய், என்னவோ இப்படி மறந்து வச்சிட்டு வந்தாச்சுல, இதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ஜோ, இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சமாளிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம ரெண்டு பேரும் போய் ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வந்துடலாம். ஜோ, நான் வரேன். இல்ல ஜோ, இவள அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா. நான் உன் கூட வரேன். நான் தான் ஸ்கூட்டி ஃபாஸ்டா ஓட்டுவேன். நீங்க ரெண்டு பேரும் மூடிக்கிட்டு இங்கே இருங்க. நானும் இவளும் போய் ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுறோம். சரி ஜோ, நாங்க பாத்துக்கிறோம். நீ பதட்டப்படாம போயிட்டு வா. ஏய் சூர்யா, நீ என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்ல மேம், உங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 பேரு ஹால் டிக்கெட் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை எடுத்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா? எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வெளிய போக அலோட் கிடையாதே. ஓ, இந்த 4 கழுதிகளா? அதான பார்த்தேன். இதுகளை தவிர இந்த வேலையை வேற யாரும் பார்க்காது. ஹால் டிக்கெட் மறந்து வச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போயிருக்கீங்க. இருங்கடி, வந்து உங்களை ஒரு வழி பண்றேன். சரிங்க மேம், நான் கிளம்புறேன். அட இருப்பா சூர்யா, லேப்ல ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அது சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம்னு கூட தெரியல. நீ கொஞ்சம் வந்து பாத்து தெரியாப்பா? மேம், நீங்க தப்பா எடுத்துக்கலனா நாளைக்கு வரட்டுமா? இப்போ கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருக்கு. ஒரு மொபைல் ஒன்று சர்வீஸ் வந்திருக்கு. நான் இன்னைக்கு 10 o'clock கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஓ அப்படியாப்பா, சரி நீ நாளைக்கு வந்து பார்த்து கொடுத்தா போதும். நாங்களும் ஆள் கூப்பிட்டுட்டே இருக்கோம், யாரும் வந்த பாடில்ல, அதான் உன்னை கூப்பிட்டு சொல்றேன். சரி மேம், நான் வந்து பார்த்துறேன். நாளைக்கு பார்த்துக்கலாம். சூப்பர்ப்பா. சரிங்க மேம், நான் கிளம்புறேன். சரிப்பா. ஓ, அந்த கொல்லிவாய் பிசாசு கிட்ட மாட்டுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. ஏய், யாரடி கொல்லிவாய் பிசாசு? ஏய், உங்களை தாண்டி கேக்குறேன், யார் கொல்லிவாய் பிசாசு? யார்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு பயந்து ஓடுறீங்க? மேம், நாங்க கொல்லிவாய் பிசாசுன்னு சொல்லல, உங்க காதுல ராங்க கண்மையாயிருச்சு. ஓ அப்படி, சரி 4 பேர் எதுக்கு இங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? போய் எக்ஸாம் எழுதுங்க. மேம், அதுலதான் மேம் ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? அது வந்து மேம், எங்களோட ஹால் டிக்கெட் மிஸ் ஆயிருச்சு. ஓ அப்படி, எங்க வச்சு மிஸ் ஆச்சு? அது வந்து மேம், ஒருவேளை ஹாஸ்டல்ல வச்சுட்டு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். 4 பேர்த்துல ஒரு ஆள் என் கூட வாங்க, ஹாஸ்டல்ல போய் எடுத்துட்டு வந்துடலாம். மேம், உங்களுக்கு எதுக்கு மேம் சிரமம்? நாங்க போய் எடுத்துட்டு வந்துடுறோம். ஏண்டி, என்கிட்டயே சிரிச்சு கதையா சொல்றேன்? முதல்ல 3 பேர் வாய் மூடுங்கடி. 10 கொசு உள்ள போயிட்டு வந்துரும் போல. ஹால் டிக்கெட் எங்க மிஸ் பண்ணீங்கன்னு சொல்ல போறீங்களா, இல்ல நானே சொல்லட்டுமா? மேம், நாங்க தான் சொல்றோமே, ஹால் டிக்கெட் எங்க ஹாஸ்டல்ல தான் வச்சிட்டு வந்திருப்போம். நாங்க போய் எடுத்துட்டு வந்துறோம். ஹே வாங்கடி போலாம். ஏய் இருங்க. ஏஞ்சோ, நீ படிக்கிற பொண்ணு தானே, இதுக கூட சுத்திக்கிட்டு நீயே இப்படி பண்ணிட்டு இருக்க பாரு. மேம், சாரி மேம், ஏதோ தெரியாம நாங்க வெளிய இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம், அங்க தான் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்க விட்டீங்கன்னா நான் போய் எடுத்துட்டு வந்துடுவேன்.
அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஹால் டிக்கெட் என் கையில தான் இருக்கு. ஒரு பையன் கொடுத்துட்டு போனான். என்னது பையனா? அடச்சி அலையாதடி. அத நீ சொல்ற பாரு. ஏதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர். அதனால கொஞ்ச நாள் சும்மா இருக்க. இல்லன்னா நீயும் எங்களை மாதிரி சண்டை போட்டுட்டு தான் இருப்ப. மேம், ஹால் டிக்கெட்டை யார் கொண்டு வந்து கொடுத்தா? இங்க பாரு ஜோ, அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காத. இந்த காலேஜ்லயே நீ தான் நல்லா படிக்கிற பொண்ணு. நீ தான் டாப்பரா வருவேன்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். நீ என்னடானா இந்த கழுதைகளோட சேர்ந்து சுத்திக்கிட்டு வீணா போயிடாத. ஆமாமா, இந்த மேடம் கூட சேர்ந்து சுத்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருவ. ஏய் சும்மா இருடி. மேம் சீரியஸா திட்டும்போது சிரிப்பு கட்டாத. அப்புறம் சிரிச்சிட்டு அதுக்கும் சேர்த்து திட்டுவாங்க. எங்களை வெளியே கூட்டிட்டு போறதே நீதான். இது தெரியாம அந்த மேம் உனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஜோ, நல்லா படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். படிப்பு தான் நம்மள கை தூக்கி விடும். ஏரியா அப்படியா? படிப்பா கை தூக்கி விடும்? நானா கீழே விழுந்தா நீதானே என்ன தூக்கி விடுவ? அதானே, மேமுக்கு எதுவுமே தெரியலடி. சும்மா வாய்க்கு வந்தத அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா ஜோ, நான் சொல்றதெல்லாம் புரியுதுல? புரியுது மேம். இந்த ஹால் டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனானே, அந்த பையனோட ஓல்டு ஸ்டூடெண்ட். பக்கத்து காலேஜ் தான். படிச்சு முடிச்சிட்டு நாட்டுக்காக சேவை செய்யணும்னு சொல்லி அவ்வளவு போராடினா. ஆனா பேட் லக், அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி லைட்டா கால்ல ஃப்ராக்சர் ஆயிருச்சு. ஆனா அவன் மனசளவுல உடஞ்செல்லாம் போகல. திரும்பவும் எந்திரிச்சு நின்னான். ஆர்மி வேலை கிடைக்கலன்னு என்ன, அதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்ச நல்லது செய்யணுங்கிறதுக்காக அவன் படிச்ச படிப்பை வச்சு ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். சிஸ்டம் போன்லாம் ரிப்பேர் ஆயிருந்தா சரி பண்ணி கொடுப்பான். மேம், அவருக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? அவன் வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை குறுக்க வந்துருச்சு. ஐயோ மேம், அதுக்கப்புறம்? ஏய், நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? குழந்தை மேல ஏத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் வண்டியை திருப்பியிருக்கான். அதனால ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஐயோ பாவம். ஏன் மேம், இதுக்கப்புறம் திரும்ப அவரால் ஆர்மி ட்ரை பண்ண முடியாதா? இல்ல, சான்ஸே இல்ல. மெடிக்கல் ஃபிட்னஸ்ல அவனுக்கு அந்த வேலை கிடைக்க வாய்ப்பு இல்ல. ஆனாலும் அவனோட தன்னம்பிக்கை அவன் என்னைக்குமே இழந்ததில்ல. அவனால நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அவன் நல்லா தான் நடக்கிறான். அதுக்காக தான் சொல்றேன், 4 பேரும் ஒழுங்கா படிங்க. படிப்பு தான் எல்லா நேரத்துலயும் கை கொடுக்கும். 4 பேரும் உங்க ஹால் டிக்கெட் வாங்கிக்கோங்க. போய் எக்ஸாம் எழுதுங்க. ஷபா, இந்த மேம் இவ்வளவு நேரம் என்ன அறிவு போடுது, தாங்க முடியல. எப்பப்பா, அந்த பையனுக்கு இந்த மேம் என்ன பில்டப் கொடுக்குது? அது ஒண்ணு இல்ல, அவங்களோட ஸ்டூடெண்ட்ல அதான் ஓவர் பில்டப்பா பேசிட்டு போகுது. ஜோ, ஹால் டிக்கெட் வந்துருச்சு, வா போலாம். ஜோ, என்னாச்சு அப்படியே நின்னுட்டே இருக்க? ஹால் டிக்கெட் வாங்கிக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பேக் படி, நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏன் ஜோ, எங்க போற? அட இருங்கடி, வந்துடுறேன். இந்த ஜோக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு பின்னாடி போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு முகத்தை பார்க்கலாம்னு நினைச்சா போயிட்டாரே. யாரா இருக்கும்? அதுல எஸ்ன்னு போட்டிருக்கு. இந்த காலத்துலயும் இப்படி ஒரு மனுஷனா? ஒரு குழந்தை உயிரை காப்பாத்துறதுக்காக அவரு தன்னோட ஃபியூச்சரே இழந்திருக்காரு. இஸ் ரியலி ஜென்யூன். சோஃபி, நம்ம ஜோக்குலையும் இல்தக்க செய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சுடி. ஆனா அவனை யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையே. என்ன ஆனாலும் சரி, ஜோ முன்னாடி அவனை கொண்டு வந்து நிறுத்திடணும். ஆமா ஆமா, ஜோ இது வரைக்கும் யார் மேலே ஆசைப்பட்டதில்ல. அவரை சீக்கிரமா கொண்டு வந்து இவ கண்ணு முன்னாடி நிப்பாட்டிடணும். ஆமா, வண்டி நம்பர் நோட் பண்ணியா? ஐயோ, அதை மறந்துட்டேனே. தண்டம் தண்டம், அதை பார்த்துருக்கலாம்ல. என்ன சொல்றல? அவ்வளவு அறிவு இருந்தா நீ பார்த்துக்க வேண்டியதானே? அம்மாடி சாமிகளா, தயவு செஞ்சு 2 பேரும் சண்டை போடாம இருக்கீங்களா? ஜோவே இப்பதான் ஏதோ காதல் மயக்கத்துல அமைதியா நிக்கிறா. அதையும் கெடுத்து விட்டுறாதீங்க. ஜோ ஜோ. ஏய், இங்க என்ன பண்றீங்க 3 பேரும்? ஜோ, எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு, வா. வரேன் வரேன். நம்ம அவனை பார்த்து பழக்காடிட்டு இருந்தத 3 பேரும் பார்த்துட்டு பழகலோ? ஜோ, நாங்க எதையும் பார்க்கல, எதுவும் யோசிக்கல. நீ வா. அதுவும் குறிப்பா நீ தேங்க்ஸ் சொல்ல வந்துட்டு அப்படியே மெய் மறந்து நிக்கிறியே, அதை நாங்க பார்க்கவே இல்ல. கன்ஃபார்ம் எல்லாத்தையும் பார்த்துட்டாளுங்க. ஆனா அவன் வண்டியில எஸ்ன்னு எழுதி இருந்துச்சே. எஸ்ஜே எஸ்ஜே என்ன நேமா இருக்கும்? என்னோட நேம் ஜோதிகா. எஸ் என்னவா இருக்கும்? இந்த எஸ் யாரா இருக்கும்? எஸ்ஜே எஸ்ஜே நல்லா இருக்கே. என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். ஏய், என்னடி ஏன் லைன்லயே கிராஸ் ஆகுற? சாரி சாரி, நீ கண்டினியூ பண்ணு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். நீ ரொம்ப பண்ற. ஏய் சாரிடி, யாராவது பாடினா கூட பாடாம இருக்க முடியல. ஓ அப்படியா? இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதை அப்படியே கூட சேர்ந்து பாட்டு பார்க்கலாம். என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அழகான புருஷன் கிடைக்க ப்ரே பண்ணுவேன். வழுக்க தலையோட உனக்கு ஒரு புருஷன் கிடைக்க ப்ரே பண்ணுவேன். எப்படி சோஃபி? ஒன்ன? ஏய் சும்மா கோபப்படுத்தி இருக்காதடி. எனக்கு இந்த ரூம்ல இருக்க சுத்தமா பிடிக்கல. நம்மள வேற அந்த ஹாஸ்டல் வார்டன் ரூம் மாத்தி விட்டுருச்சு. பேசாம இந்த ரூமை காலி பண்ணிட்டு வேற ரூமுக்கு போலாமா? உங்க அப்பா கட்டி விட்ட ஹாஸ்டல் பாரு, உடனே ரூம் மாறதுக்கு அந்த வார்டன் நம்மள தொலைச்சிரும்.
அதுக்கு தாண்டி சொல்றேன், அந்த வார்டன் நல்லா தூங்கிட்டு இருக்கு. ஒரு வழி பண்ணிடலாங்கிறேன். அப்படிங்கிற எனக்கும் போர் அடிக்குது. இரு இரு ஜோக்கிட்ட சொல்லுவோம். என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, உன்னை தேடி வாழ்வின் மொத்த அர்த்தம் தருவேன், செல்லரைக்கும் தனிமையில் செத்துவிடும் முன் செய்தி அனுப்பு. ஓ, ஓ, ஜோ. ஏய் என்னடி ஜோ ஜோ, நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு சத்தமா பாடிட்ட. எப்படி எப்படி? என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, உன்னை தேடி வாழி மொத்தம் அர்த்தம் தருவேன், செல்லரைக்கும் தனிமையில் செத்து விடுவேன், செய்தி அனுப்பு. ஏய் இப்ப எதுக்கு என்ன வச்சு பாட்டு கச்சேரி நடத்திட்டு இருக்கீங்க? ஓ நீ பாடுன, நாங்களும் பாடணும். ஏஞ்சோ உண்மை சொல்லு, நீ அந்த ஆளை நினைச்சு தானே பாடிட்டு இருக்க? ஏய் அந்த பாட்டு இப்ப ரீல்ஸ்ல சும்மா வைரல் ஆயிட்டு இருக்கு, அதனால பாடுனேன். ஹே ஹே நடிக்காத ஜோ, எங்களுக்கு தெரியாது. அந்த எஸ் யாருன்னு தானே யோசிச்சுட்டு இருக்க. ஏய் நானும் அப்படி ஒன்னும் யோசிக்கல. எஸ்ல நிறைய பேர் இருக்கும், அவன் பேர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை சந்தோஷம் இருக்குமோ, இல்லைன்னா சரவணன், ஷாம், அப்புறம் சதீஷ், இந்த மாதிரி ஏதாவது நேமா இருக்குமோ? ஏய் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாத, எனக்கு அதெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. 3 பேர் கொஞ்சம் வாய் மூடுறீங்களா? ஓ பாட புத்தகத்துல வர பாட்டு தவிர நீ எந்த பாட்டு படிச்சு இது வரைக்கும் நாங்க கேட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு லவ் சாங் படிச்சிருக்கேன்னா நிச்சயமா உனக்குள்ள காதல் வந்துருச்சு. அந்த எஸ் யாருன்னு உனக்காக நாங்களே கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பாட்டுறோம். என்ன சோஃபி? கரெக்ட். எங்க ஃப்ரெண்டுக்காக நாங்க இது கூட பண்ண மாட்டோமா? நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த எஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவோம் ஜோ. ஏய் கிறுக்கிகளா, நான் தான் ஏதோ யோசிக்கலன்னு சொல்றல. ஏய் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி. இன்னைக்கே நம்ம 2 பேரும் சபதம் எடுக்கிறோம், ஜோவோட அந்த எஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறோம். ஏண்டி எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கீங்க? ஒருவேளை அந்த சூர்யாவா இருந்துச்சுன்னா? அவனா இருக்க வாய்ப்பே இல்ல. மேம் அந்த பையனை பத்தி எவ்வளவு பெருமையா சொன்னாங்க. அந்த சூர்யா ஒரு பொறுக்கி. ஒருவேளை அது சூர்யாவா இருக்குமோ? அவனா இருக்கவே இருக்காது, வாய்ப்பே இல்ல. அவனா மட்டும் இருந்தா சீத்து அவனை நான் கட்டிக்க மாட்டேன்.